சிம்ம ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும்? 26/4/2025 சனிக்கிழமை அன்றைக்கு இந்த ராகு பயிற்சி ஆகுதுங்க. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியிலே கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த சர்ப்ப கிரகங்கள் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலும் ராசியிலும் சஞ்சரிப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா சிம்ம ராசிங்கிறது ஒரு சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒளித்தன்மை உள்ள ஒரு கிரகம். இந்த ராகு இதெல்லாம் ஒளித்தன்மை அற்ற கிரகம், நிழல் கிரகம், சாயா கிரகம். அப்போ இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் ராசியில் கேதுவும் இருப்பது இவங்களுக்கு யோக பங்கம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். யோக பங்கத்தை அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. சிம்ம ராசிக்கு ராகு பயிற்சி அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நம்ம செய்வது சிறப்பை தரும் என்பது அனைவருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடங்கிறது நட்பு ஸ்தானம், நண்பர் ஸ்தானம். கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பெண்ணாக இருந்தால் கணவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள், எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள், எதிர்பாராத ஒரு அன்பு வழக்குகள், அதாவது யார் மூலியமாச்சு எப்படியோ ஒன்று வரக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுங்க. இதில் எல்லாம் நீங்கள் இருந்து தப்பிச்சிக்கணும்னா நம்ம கணவன் மனைவிகளும் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. அதே மாதிரி நண்பர் இடத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஏதாச்சும் தொழில் செய்யலாம்னு செஞ்சிங்கன்னா நஷ்டமாயிருங்க. நட்பு வட்டாரத்தில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். பொது இடத்தில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். ஆன்மீக வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா ஆன்மீக வழிபாடுல ராசியிலே கேது இருக்கார். முதல் கடவுளாக விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு இந்த ராகு கேது தோஷம் ஒன்றும் பண்ணாதுங்க. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்ததாக காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பை தரும். அதேமாதிரி சூரியன் வழிபாடு, உங்களுக்கு இந்த சாயா கிரகங்கள் ராசியை பார்ப்பதும் ராசியில் இருப்பதும் அவ்வளோ சிறப்பு கிடையாது. இந்த 1.5 வருஷ காலத்துக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பற்ற ஒரு தன்மையை இந்த ராகு இதை கொடுப்பாங்க. இதிலேருந்து தப்பிக்கணும்னா நம்மளோட வழிபாட்டு முறையும், நம்ம மற்றவர்கிட்ட மற்றவர்கிட்ட நம்ம பழகும் முறையும், மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தை ஒப்படைச்சாலும் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. மொத்தத்தில் 7ஆம் இடங்கிறது நமக்கு நட்பு வட்டாரங்கள்கிட்ட மிக கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. எங்கேயுமே கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. கடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதுன்னா எதுக்கும் ஆசைப்படாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதாவது இறைவனே கதி என்று வாழ்ந்து பாருங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க என்ற ஒரு கருத்தை. ஏன்னா இந்த ராகு கேதுனாவே இந்த கிரகம் வந்தாவே மற்ற கிரகத்துக்கு பலம் இழந்துருங்க. இது எந்த ராசிக்கு வருதோ அந்த ராசி சொந்தமாக்கிங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்க இந்த ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தன்மையை கொடுக்குதுங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடு தான் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோட முன்னோர்கள் வழிபாட்டை சிறந்தாந்து செஞ்சுவாங்க. அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வாருங்கள். சிறப்பான பலனை அடைவீங்க.